ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா துருவோட காதணி விழா, அதான் இந்த காது குத்து ஃபங்க்ஷன் தான் இந்த நம்ம vlogல பார்க்க போகிறோம். நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த சரௌண்டிங் இப்படி தான் இருந்துச்சு. அவர் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஏன்னா ஹேரோடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அக்கா அப்பா எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய வீடியோஸ் அப்போ எடுக்க முடியல, கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மிக்ஸ்டாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போனதுனால பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் எல்லாேருக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அங்கேயே கோயிலே உட்காந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நொட்டை அடிக்கிறவங்கலாம் வந்ததுக்கப்புறம் முடி எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடி எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அவங்க முடி எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் முடி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சர்ப்ரைசிங்லி பார்த்தா ரொம்ப அழுவான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவன் சுத்தமாக அழவே இல்லை. ஒரு அழ கூட செய்யவே இல்லை, கொஞ்சம் கூட அழவே இல்லை. வீடியோ வச்சு காட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே அவன் பார்த்துட்டே மாமா மடியில் உட்காந்து தான் முடி எடுக்கிறது வழக்கம். அதனால் மாமா மடியில் உட்காந்து அழகாக சமத்தாக உட்காந்துருந்தார். பக்கத்துலேயே அண்ணன் அக்காலாம் அவன் அழுவானோன்னு சொல்லிட்டு விளையாட்டு காட்டலான்னு சொல்லிட்டு அவங்க 2 சைடும் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அவன் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு சமத்தாக காட்டிகிட்டு இருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, இவ்வளோ அழகாக காட்டிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. நாங்கள் காது குத்து ஃபங்க்ஷனை கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டுட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். ரொம்ப பெருசாக பண்ணலை. அதனால் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. முடி எடுத்து முடிச்சுட்டு துருவை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசாரி வந்ததுக்கப்புறம் காது குத்தலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அதுதான் இந்த வீடியோஸில் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். மொட்டை அடித்து முடித்ததும் துருவை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. போட்டுட்டு தலையில் பூவெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்கறதுக்கே வேட்டி ஷர்ட்டில். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் உட்கார வச்சு அவங்களுக்கு மரியாதை செய்கிற மாதிரி மாலை குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் துருவ மடியில் உட்கார வச்சு காது குத்துவாங்க. துருவுக்கும் மாலை 2 சைடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் காது குத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. காது குத்துறதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டே வலிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜெல் வச்சுருந்தேன். அவங்களும் அதே மாதிரி ஒரு ஜெல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க்கரால் மார்க் பண்ணிக்கிட்டாங்க. மார்க் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஏன்னா மார்க் பண்ணாமல் குத்துனா ரொம்ப கஷ்டமாகிடும், மாற்றி மாற்றி குத்துற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குத்துனாங்க. மொட்டை அடிக்க அவன் அழவே இல்லை. ஆனால் காது குத்தும் போது ரொம்ப அழுதுட்டான். சரிப்பா சரிப்பா சரிப்பா.
ஒபியஸ்லி எல்லா குழந்தைங்களுமே அழுவாங்க. இவன் அழுவதை பார்த்து கொஞ்சம் பேனிக்கே ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார். வெளியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வேடிக்கை காட்டிட்டு இருந்தால் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரத்தி எடுத்தாங்க. துருவுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீர்வரிசையெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அக்கா வீட்டில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருந்தோம் துருவை வச்சு. அப்புறம் ஜாலியாக ஃபன்னாக எல்லாரோடையுமே மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த பெயின் பெருசாக தெரியல. இப்படி தான் போணுச்சு எங்கள் துருவோட காது குத்து. நெக்ஸ்ட்டு நாங்கள் இதுக்கு முடிக்கவே ஒரு 11 o'clock போல் ஆகிடுச்சு. மதியம் லன்ச் வந்து நாங்கள் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் போணுச்சு துருவோட காது குத்து ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி vlog வீடியோஸ்லாம் நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.